ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் போலி செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிட்லாம். கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம திட்டமாக தான் வாங்கி சாப்பிட முடியும். அதனால வந்து வாங்க நம்ம இப்போது போலி செய்யலாம் வீட்டில். இந்த போலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 கப்பு தேவையோ 1/2 கப்பு தேவையோ நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அது வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிட்டு இருக்குது. 2 வருடம் கழிச்சு வந்து பார்த்தோம். இப்போ வந்து நல்லா ஊறி இருக்குது. இது வந்து ஒரு குக்கரில் போட்டு திட்டமாக தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிங்கன்னா பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது நல்லா சாஃப்டாக வெந்த பருப்பை வந்து தண்ணி இழுத்துட்டு நம்ம மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து நான் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்ததுனால 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா 1/4 கப்பு 1/2 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு கரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம். கரைச்சி வடிகட்ட போகிறோம். ஏன்னா மண் தூசி இருந்தால் அதில் போயிடும்னு. இப்போது இதே பேன் வந்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் வச்சு இப்போ நம்ம அதில் வந்து அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு எடுத்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம இது வந்து நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா கடலைப்பருப்பு வந்து நல்லா அந்த வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும். அப்படியே கட்டியாக வரும். இப்போது நம்ம ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். அந்த ஏலக்காயும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் நல்லா கட்டி ஆகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மாவு நமக்கு செய்யலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது விட்டு நம்ம நல்லா பிசையலாம். தண்ணி விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிசைய போகிறோம். அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் ஊற வைக்க போகிறோம். தண்ணி விட்டு திட்டமாக பார்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது வந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ அந்த வெல்லம் வந்து நல்லா இது ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம இது நல்லா ஊறி இருக்கணும். அந்த வெல்லம் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்மளை கையில் வந்து லட்டு பிடிக்க முடியும். இப்போ வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பருப்பு உருண்டை பிடிச்சிடலாம். போலிக்கு தேவையான பூரணத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா மிச்சமானால் கூட நீங்கள் இன்னொரு நாளுக்கு செஞ்சுக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு. இப்போது இதில் வந்து இன்னும் எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தட்டும் போது வந்து கரெக்டாக அது போய் அந்த இதில் ஓட்டும். இப்போது நம்ம உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக சின்ன ஒரு வாழை இலையில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அந்த உருண்டையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சின்ன ஒரு ரவுண்டாக ஆக்கிட்டு அதில் வந்து இந்த லட்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மறுபடியும் நம்ம தட்டினோம்னா போலி ரெடி. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இப்படியே தட்டி விட்டுட்டோம்னா தட்டி தவாவில் போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு ஒரு சைடில் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா இந்த வந்து பருப்பு போலி ரெடி. ஈஸியாக வந்துடும் நம்ம வாழை இலையில் செஞ்சு இது பண்ணோம்னா. இப்போது எண்ணெயோ நெய்யோ கூட விட்டு நம்ம ஒவ்வொரு சைடாக வந்து நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் நல்லா வேகட்டும். உங்களுக்கு எண்ணெய் நிறைய தேவைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக தேவைன்னா நீங்கள் கம்மியாக கூட விட்டுக்கலாம். நம்ம வந்து கடையில் வாங்குறது ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இது நம்ம திட்டமாக பார்த்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினோம்னா நிறைய சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நிறைய சாப்பிட்லாம். இன்றைக்கி சாப்பிட்டு பேலன்ஸ் வச்சு கூட நம்ம மறுநாள் கூட சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து இது பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொங்கி வெந்திருக்கு அந்த போளி. பாருங்கள் பிச்சாக்கா எப்படி ரெண்டு ரெண்டாக வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.